ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்த தகவல்களை அளிப்பதற்காக சேலத்திலிருந்து ரியாஸ் மற்றும் மதுரையிலிருந்து வினோத், அது மட்டுமல்லாமல் திருச்சியிலிருந்து அருண்குமார் ஆகியோர் காத்திருக்கின்றனர். அவர்களிடம் கேட்கலாம். ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு 1 மாத காலமாகியும் பல இடங்களில் ஏடிஎம் மையங்கள் முற்றிலும் செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. சேலம் ரியாஸ், சொல்லுங்க, 1 மாத காலமாகியும் அங்கு மக்கள் கூட்டம் தற்போது குறைந்திருக்கிறதா, இல்லை அதே அளவில் தான் இருக்கிறதா? வணக்கம் அனிதா. இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்து 1 மாத காலம் ஆகியும் குறிப்பாக வங்கிகளில் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது இன்னும் குறையவில்லை. குறிப்பாக சேலத்தில் இருக்கிற ஏடிஎம் மையங்கள், குறிப்பாக 634 ஏடிஎம் மையங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 634 ஏடிஎம்களும் முழுமையாக செயல்படவில்லை. அதே போல கடந்த மாதம் 9ஆம் தேதி எந்த அளவிற்கான கூட்டம் இருந்ததோ அதை விட இன்று அதிகமான கூட்டம் தற்போது காணப்படுகிறது. நான் தற்போது சேலம் கோட்டை வங்கியில் நின்றுட்டு இருக்கேன். வங்கியில் தங்கள் பணம் எடுப்பதற்காகவும் எடுப்பதற்காக வந்திருக்கிற இந்த கூட்டம் என்பது நாள்தோறும் குறையவில்லை. வங்கியில் மிக குறைந்த அளவிலான இந்த பணம் வழங்கப்படுறதால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ள இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய சம்பள பணம், அதே போல ஓய்வூதிய தொகை உள்ளிட்டவை ஒரு நபருக்கு குறைந்தபட்சமாக 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுறதால நாள்தோறும் வங்கிகளிலே பொதுமக்கள் முகாமிட்டிருக்காங்க. குறிப்பாக கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதே போல முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வங்கிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்போது இன்று 2 நாட்கள் பிறகு இந்த வங்கியிலான கூட்டம் என்பது இன்று அதிகரித்துள்ளது. அதே போல சேலத்தில் இருக்கிற ஏடிஎம் மையங்கள் அனைத்துமே பணம் இல்லாமல் வெறும் காட்சி பொருளாக தான் ஏடிஎம் மையங்கள் அனைத்தும் உள்ளது. அதே போல செயல்படுகின்ற ஒரு சில ஏடிஎம் மையங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரத்திலே பணம் தீர்ந்ததால் பொதுமக்கள் மிக சிரமத்தை ஆளாயிருக்காங்க. அதே போல் அந்த ஏடிஎம் மையங்களில் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே அங்கே வரதால் பணத்தை மாற்றுவதற்கு மிகப்பெரிய சிரமங்கள் சந்திச்சிருக்காங்க. தற்போது பெண்கள் மீடியாவோட பேசுவோம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சம்பள பணத்தை எடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கீங்க? நீங்கள் சம்பள பணத்தை எடுத்து சிரமப்படுறது மட்டும் இல்லை, குடும்பமே கஷ்டப்படுது. குடும்பமே ரொம்ப சாப்பாடு கூட வழி கிடையாது. எங்கள் பணத்தில் கருத்து இவ்வளோ கஷ்டப்படுறது மாதிரி இந்த மாதிரி தென்னிந்திய நாட்டிலே நான் பார்த்ததே கிடையாது. ஏன் எப்படி தொந்தரப்படுத்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பணத்தை அவன் பேரில் போட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறான். இப்போ ஒரு ஸ்டாப்புங்க வயதானவங்களாம் எவ்வளோ பேர் மயக்கம் பேர் விழுந்து செத்துருக்காங்க. அது யார் இடமே எடுத்து கேட்க போகிறீங்க யாரும் கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு பென்ஷன் வாங்கினா தான் ஒரு டாக்டர் செலவோ, ஒரு கடைக்கு செலவோ, ஒரு மளிகை செலவோ அவங்களால போய் செஞ்சு சாப்பிட முடியும். சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பணத்தை எடுப்பதற்காக நீங்கள் எத்தனை நாளாக அந்த வங்கிக்கு வந்துட்டு இருக்கீங்க? வங்கியில் எவ்வளோ பணம் தராங்க? பார்த்தே போயிட்டுருக்குறோம். இப்போ ஏடி போனால் ஏடி லாக்கு, ஏடியும் ஒன்றும் கிடையாது. வெறும் சிலிப்பு தான் கொடுக்குறாங்க. அது ஒடுக்க முடியல. மேக்ஸிமம் ஒரு 5000 15,000 வாங்குறவங்களுக்கு ஒரு 7000 தரலாம் இல்லைங்களா? 5000 அதுக்கு மேலே வேணான்றாங்க. எப்படி சார் சொல்லுங்கள் சார் நீங்களே? மக்கள் சரியில்லை, ஒரே வார்த்தை, அவ்வளோதான். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், ஏடிஎம் மையங்கள்லாம் எப்படி செயல்படுதா, எப்படி இருக்குங்க? பாதி தாங்க சார் ஒர்க் ஆகுது. நாங்கள் பக்கத்தில் போனதும் லாக் ஆகிடுது. 1ஆம் தேதியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன், எடுக்கவே முடியல. அனிதா, குறிப்பாக அவங்களுடைய இந்த 1ஆம் தேதி முதல் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஓய்வூதியம் சம்பள பணத்தை இதுவரை அவங்களால முழுமையாக எடுக்க முடியல. வெறும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் என நாள்தோறும் வங்கிகளுக்கு முன்பாக காத்து கிடைக்கிறார். அதே போல் நடுவில் விடுமுறை வந்ததால் அவங்களால பணம் எடுக்க முடியவில்லை. அதே போல் சேலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வணிகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதை தற்போது நீங்கள் பார்க்க, தற்போது வயதானவர்களும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இங்கே இருந்து அவங்க பணங்கள் மாற்றுவதற்காக நாள் கணக்கில் காத்துட்ருக்காங்க. அதே போல உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களும் தங்களுடைய முதியோர் உதவித்தொகை கூட பெற முடியாமல் வங்கிக்கு முன்பாகவே மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இங்கே காத்திருக்காங்க. தற்போது இங்கே ஒரு அம்மா ஒருத்தர் இருக்காங்க. அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது? வங்கியில் என்ன சொல்கிறாங்க? பள்ளிக்கூடம் சாப்பாடு செஞ்சேன், லிட்டர் வாங்கிட்டேன். லிட்டர் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. பிஞ்சின் வாங்க வந்தேன். ஆஸ்பத்திரியில் 10 நாள் குளுக்கோச்சா இருக்குனாங்க, பெரிய ஆஸ்பத்திரியில். அப்புறம் இப்போ பணம் வாங்க வந்திருக்காரு, பிஞ்சின் வாங்க. இன்னும் வாங்கலை. 10 நாளைக்கு முன்னே வந்தேன், வாங்கலை. இப்பயும் வந்தேன், வாங்க முடியல. உட்காந்துக்கிட்டு உடம்பு சரியில்ல, நம்ம காய்ச்சல் ஓவராக இருக்குது. என்னால் ஒன்றும் முடியல. கூட்டம் நிறையா இருக்கிறாங்க ஓவரா, அதனால உட்காந்துக்கிட்டேன். வங்கியில் என்ன சொல்கிறாங்கம்மா? உங்ககிட்ட போதுமான அளவு காசு தான் வச்சுருக்கீங்களா நீங்கள் கையில்? கையிலலாம் காய்ச்சல் இல்லைங்க. கையில் காய்ச்சல் எடுத்துகிட்டு போனால் தான் சாப்பாட்டுக்க. ஒன்றும் முடியல, கையிலலாம் காய்ச்சல் இல்லைங்க.
அனிதா, அதாவது வங்கியில் முதியோர்கள் படும் சிரமத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஏற்கனவே வங்கியில் வந்து பணத்துக்காக காத்திருந்த முதியோர் ஒருத்தர் வந்து இறந்தார். அந்த நிலையில் தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப கண்ணீரோட தங்களுடைய முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக மிக சிரமத்தோடு காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பாக வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் வந்து 50 லட்சம் சிறிய வணிகர்களும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெரிய வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வணிக நிறுவனங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 50% வர்த்தகம் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக வணிக சங்கங்களின் பேரமைப்பின் செய்தி தொடர்பாளர் நம்மிடையே இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், தற்போது இந்த பண பிரச்சனையால் எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ நிறுவனங்கள் இருக்கு, அதை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? சேலம் மாவட்டத்தில் 1.5 லட்சம் வணிகர்கள் இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக 50,000 வணிகர்கள் சிறு வணிகர்கள், அதாவது காய்கறி கடையிலேருந்து பழக்கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து 50,000 சிறு வணிகர்கள். மீதி 50,000 வணிகர்கள் மிடில். மீதி 25,000 வணிகர்கள் பெரிய கம்பெனி, சிகரெட் இந்த மாதிரி இருக்கிற பெரிய கம்பெனிகள். இதில் இந்த இப்போ கடந்த ஒரு மாதமாக, கடந்த மாதம் 8ஆம் தேதி பிரதம மந்திரி அறிவித்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்று அறிவித்ததை பொறுத்து இந்த ஒரு மாதம் ஆகியும் இன்று வரை எங்களுக்கு 50% வியாபாரம் கூட கிடையாது. கடையை மூடிவிடலாம் என்ற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக யார்கிட்டையும் பணம் இல்லை, செக்கு கொண்டு போனால் பணம் இல்லை. அரசாங்கம் அறிவித்திருக்கிற கரண்ட் அக்கௌண்ட், சிசி அக்கௌண்ட்டுக்கு 50,000 எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் 10,000க்கு மேலே எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. இந்த நிலைமை மாறுவதற்கு மத்திய அரசு உடனடியாக குழு அமைத்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நிலைமை மாறுவதற்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு உடனே தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எங்களை போல வியாபாரம் இந்த இந்திய திருநாட்டின் முதுகெலும்பாக விளங்கி கொண்டிருக்கின்ற வியாபாரிகளை ஒடுக்குகிற செயலாக தான் நாங்கள் கருதுகிறோம். அனிதா, குறிப்பாக அந்த வியாபாரிகளோட வணிகர்களோட கருத்தை கேட்டிருப்பீங்க. குறிப்பாக 50% வியாபாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சேலத்தில் இருக்கிற பல்வேறு தொழில்களும் இதனால வந்து முடங்கி போயிருக்கு. அனிதா, ரியாஸ் தொடர்பில் இணைந்திருங்க. தொடர்ந்து கோவையை பொறுத்தவரை தொழில்துறை அங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் ஷர்லி காத்திருக்கிறார். ஷர்லி, சொல்லுங்க, சிறு மற்றும் குறுந்தொழில் அப்படிங்கிறது கோவை பொறுத்தவரை எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, அது குறித்து சொல்லுங்க. வணக்கம் அனிதா. இந்த ரூபாய் நோட்டு, அதாவது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் நவம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இன்று அறிவித்து ஒரு மாதமாகியும் இதுவரை இந்த பணப்புழக்கமானது சீராகவில்லை. அதனால் தொழில் நகரமான கோவையில் இது பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து கோவை இடையர்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுதொழில் மையங்கள் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ இந்த பணப்புழக்கம், அதாவது பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தொழிலாளராக உங்களுக்கு இது எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு? மாதம் தரக்கூடிய சம்பளம் எல்லாம் வழங்கப்படுதா? சரியா, என் பேர் வந்து டி ஜபரை சாமுவேல். நான் வந்து சிஎன்சி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இடையர்பாளையத்தில். பணங்கிறது வந்து இப்போ வந்து சம்பளம் வந்து 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி தர வேண்டிய சம்பளத்தை எங்களுக்கு வந்து மாத சம்பளம் தான், அதையும் எங்களுக்கு வந்து வார சம்பளமாக பிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து போன மாதம் கூட எப்படியோ சமாளிச்சிட்டோம். எனக்கு வேறு அக்கௌண்ட்டு கிடையாது பேங்க்கில். அதை வந்து போன மாதம்லாம் நம்ம சமாளிச்சிட்டோம். இந்த மாதம் அதை விட ரொம்ப சிரமமாக இருக்குது. 5ஆம் தேதி தர வேண்டிய சம்பளத்தை இன்னும் தரலை. அதனால் எங்களுக்கு வந்து பணம் வந்து பேங்க்கில் நாங்களும் போய் நின்று மாற்ற முடியாது. ஓனர்கிட்ட கேட்டால் இன்னும் பேங்க்லேருந்து பணம் எடுக்க முடியலன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் தான் தற்போது இப்போ தொழில் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொழில் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவர் சங்க தலைவர் நம்மிடையே இருக்கார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இந்த ஒரு மாதங்கள் ஆயிருச்சு, தற்போதைய உங்கள் குறுந்தொழில்கள்லாம் எந்த நிலையில் இருக்குது சார்? கடந்த இது 8ஆம் தேதி என்று 500, 1000 நோட்டுகள் செல்லாது என்று இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பின்பு பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டு அது பல பதிவுகளாக நாங்கள் செய்திருந்தோம். இப்பொழுது கடந்த சரியாக ஒரு மாதம் ஆகிவிட்டன. இந்த நிலையில் பார்க்க போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த வங்கிகளில் பணத்துக்காக வந்து நாங்கள் வந்து அல்லல் படுகின்ற நிலை தான் இன்னும் நீடிச்சிட்ருக்கு. அரசாங்கம் ஏற்கனவே வந்து தொழில் முனைவோர்களுக்கு வங்கி நடப்பு கணக்கில் 50,000 எடுத்துக்கொள்ளலாம், வாரம் 50,000, மாதம் 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இங்கே போய் நேரடியாக அறிவிப்புக்கு நேர்மாறாக வங்கியில் செல்லுகின்ற பொழுது எங்கள் நிலை ஏற்படுகின்றன. என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கியில் போயிட்டோம்னா வங்கியில் என்னங்கன்னா பணம் எங்களிடத்தில் இருப்பில்லை. தேசியமயமாவட்ட வங்கியில் தான் கோவையில் இருக்கின்ற தொழில் அமைப்பை சார்ந்து தொழில் நடத்துகின்ற 90% பேர்கள் வியாபாரிகளாகட்டும் தொழிலமைப்புகளாகட்டும் இந்த தேசியமயமாவட்ட வங்கியில் தான் நாங்கள் எங்களுடைய கணக்குகளை வைத்திருக்கிறோம்.
அங்கே போகின்ற பொழுது பணம் சுத்தமாக இல்லை என்று ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் என்று தொடங்கி 1000 ரூபாய், இப்பொழுது பார்க்க போனால் வங்கியில் பணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் போகும்போது வங்கியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுண்டரிலும் வெறும் 2000 நோட்டு மட்டும் தூக்கி வச்சுக்கிறாங்க. 500 ரூபா நோட்டு என்பது புதிய நோட்டும் இந்த கோவையில் நாங்கள் கண்ணால் அந்த 500 ரூபா நோட்டு இதுவரைக்கும் சரியாக பார்க்க முடியவில்லை. 100 ரூபா நோட்டுகள் வங்கியில் எங்கே போச்சுன்னே தெரியல. 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு எந்த வங்கியிலுமே பணம் இல்லை. இதுக்கு இடையில் இன்றைய ஒரு அதிர்ச்சி தகுந்த தகவல் நாங்கள் இன்றைக்கி பத்திரிகை வாயிலாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வங்கி சங்க தலைவர் ஒரு பேட்டியில் கோவையில் தனியார் வங்கிகள் 3 வங்கிகளுக்கு 6000 கோடி ரூபாய் இந்த பன்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பொதுத்துறை நிறுவனங்களாக வங்கிகளுக்கு மொத்தம் 7000 கோடி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி மேலும் எங்களை அதிர்ச்சியில் ஆளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கோவையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு 51 சங்கங்கள் கூடி ஷர்லி, தொடர்ந்த இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக திருச்சியில் இருக்கும் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், 1 மாதம் ஆகியும் தீராத பண தட்டுப்பாட்டால் வங்கிகளில் கூட்டம் இன்னும் அலைமோதுகிறது. அது குறித்து சொல்லுங்க அருண்குமார். நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா காந்தி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே தினசரி ஒரு நாளைக்கு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேலானது விற்பனை நடக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அண்டை மாவட்டங்கள், அதே போல கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட அண்டை மாவட்டங்கள்லேருந்து இங்கே பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அனைத்தும் இங்கே இந்த பகுதிக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு பார்க்கும்போது ஒரு சுமார் காலை 6 மணியிலிருந்து ஒரு 11 மணிக்குள்ளே இங்கே 1 கோடி ரூபாயானது வர்த்தகமானது நடைபெறும். இது இயல்பாக இங்கே நடக்கக்கூடிய பகுதி. கடந்த 8ஆம் தேதி பாரத துணை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை செல்லாது என அறிவித்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 75% வர்த்தகமானது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இன்று வரை அவங்களால் மீள முடியவில்லை. முதலில் இருந்து 8ஆம் தேதி 75% பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சற்று முன்னேறி இருப்பதாக மட்டுமே கூறுகிறார்கள். அதனுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் நம்ம இருக்காங்க. சில தகவலை பெறலாம். சார் சொல்லுங்க சார், இப்போ 1 மாதம் ஆகுது அப்படின்றப்போ 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு தாக்கம் இது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், இப்போ 30 நாட்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வியாபாரம் ஒரு 50 விழுக்காடு பாதிச்சு போச்சு. காரணம், மக்கள்கிட்ட இருந்த பணம் பூராமே மத்திய அரசு டெபாசிட் பண்ண சொல்லிட்டாங்க. திருப்பி அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 4000 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறாங்க. வியாபாரிகள் யாருமே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர முடியல. இது கிட்டத்தட்ட வியாபாரம் ஒரு 50 விழுக்காடு பாதிச்சு போச்சு. இதில் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1 கோடி ரூபா வர்த்தகம் எங்களுக்கு பாதிச்சிருக்குங்க. இப்போ வர்த்தகம் பாதிச்சிருக்கு அப்படின்றப்போ எந்த மாதிரி இப்போ பணங்கள் வருதா? இப்போ என்ன மாதிரி நோட்டுகள் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது நாங்கள் புது நோட்டு தான் கண்டிப்பாக கேட்குறோம். ஆனால் அவங்க கிடைக்கலைங்க பட்சத்தில் பழைய நோட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். காரணம், வேறு வழி இல்லை. அப்படி நாங்கள் வாங்கலின்னு சொன்னால் அந்த வியாபாரமே நின்று போயிடும். இது பூரா அழுகும் பொருள் வியாபாரம். நாங்கள் அதை வாங்காமல் இருந்தால் அழுகும் பொருள் அப்படியே ஸ்தம்பிச்சு விவசாயிகள் பூரா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட இருக்கிற இந்த கிடைக்கிற நோட்டெல்லாம் நாங்கள் வாங்கி விவசாயிகிட்ட கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க டெபாசிட் பண்ண சொல்லி நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பகுதியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த பகுதியை பொறுத்த விவசாயத்தை நேரடியாக வைத்து அது பார்த்தீங்கன்னா திருச்சி உள்ளிட்ட அது மட்டும் இல்லை சுற்றுவட்டார மாவட்டங்கள் விவசாயம் தான் முக்கியமாக இருக்குது. இந்த வெங்காயம் சாகுபடி இவங்க தான் செய்கிறாங்க. இந்த நிலையில் இந்த பணம் தற்போது விவசாயிகள் மட்டுமே கொடுக்கப்படுவதாக சொல்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், இப்போ நீங்கள் ஒரு விவசாயி இருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டுகள் நீங்கள் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் துறை ரோட்டத்துலேருந்து வரோங்க. இங்கே வெங்காயம் கொண்டு வரோங்க திருச்சிக்கு. வெங்காயம் இவங்க 2000 இன்னும் புது நோட்டு வருதுங்கிறாங்க. புது நோட்டு 2000 தான் காமிக்கிறாங்க, 500 நோட்டு காமிக்கவே இல்லை. பழைய நோட்டு தான் கொடுக்குறாங்க. பழைய நோட்டு அவங்க கொடுத்து நாங்கள் போய் பேங்கில் போட்டு பேங்கில் எடுக்க முடியாமல் 2000 ரூபாய்க்கு கியூவில் நிற்கிறாங்க. வெங்காயமும் கொண்டு வர முடியல, மழை இல்லாமல் விவசாயமும் சரியாக இல்லை. இந்த நோட்டால் ரொம்ப பாதிப்பாக இருக்குங்க. இவங்க கேட்டாக்கா கடை இழுத்து மூடுறோம், புது நோட்டு தான் தருவோம், பழைய நோட்டு தான் தருவோம், புது நோட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே கொடுத்தாலும் 2000 நோட்டு தான் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் போய் பேங்கில் போட்டு எடுத்து கூலியால் கொடுக்க முடியலைங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லை மேலும் இப்போ நீங்கள் ஒரு விவசாயி இருக்கிறதுனால இப்போ ஏற்கனவே விவசாயம் பொய்த்து போச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி சூழலில் வேறு என்ன செய்யறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இப்போ இங்கே கொண்டு வர முடியலன்னா வேறு என்ன செய்கிறீங்க? இந்த வண்டி வாடகை என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய பிரச்சனைகள் வேறு? அதுக்கு தாங்க 2000 புது நோட்டு கேட்டால் 2000 ரூபா கொடுக்குறாங்க. அதை எங்களால் போய் எங்கள் சில்லறை மாற்றி ஆளுங்களுக்கு கூலியும் தர முடியல, ஒன்றும் தர முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குங்க. கூடிய சீக்கிரம் இதை நடவடிக்கை எடுக்கணுங்க. ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. ஏற்கனவே பார்க்கும்போது இன்று நடந்து 1 மாதங்கள் ஆகின்றன. இன்னும் வரை 500 ரூபாய் நோட்டுகளுக்கும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கான பிரச்சனை இதுவரை தீர்க்கப்படவில்லை. இதற்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இன்ற நிலையில் பார்க்கும்போது இனி வரும் 1 மாதங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தான் தவித்திருக்கிறார்கள். தொடர்பை இணைந்திருங்க அருண்குமார். தொடர்ந்து பழைய 500 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு வெளியாகி 1 மாதம் கடந்துவிட்ட நிலையிலும் போதுமான அளவு புதிய ரூபாய் நோட்டுகளை விநியோகிக்கப்படாததால் மதுரையில் பொதுமக்கள் தினமும் வங்கிகளிலும் ஏடிஎம் வாசங்களிலும் நிற்கும் அவலம் நீடித்து வருகிறது. இது குறித்து மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் இருக்கும் செய்தியாளர் வினோத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத், மதுரையை பொறுத்த வரைக்கும் வங்கிகளில் மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? ஏடிஎம்கள் முழுமையாக தற்போது செயல்பட ஆரம்பித்து விட்டனவா? வணக்கம் அனிதா.
அதாவது பழைய ரூபாய் நோட்டுகள் 500 மற்றும் 1000 வந்து செல்லாது என்று கடந்த நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்தார். அந்த அறிவிப்பு வெளியான பிறகு அன்று இரவு முதலே மதுரையில் உள்ள சுமார் 2000 ஏடிஎம்களில் மக்கள் கூட்டம் வந்து மிக கடுமையாக அலைமோதி வருகின்றது. மேலும் அன்று இரவிலிருந்து தற்பொழுது வரை வந்து அனைத்து ஏடிஎம்களிலும் தொடர்ச்சியாக வந்து மக்கள் கூட்டமே மிக அதிக அளவில் உள்ளது. மேலும் நீங்கள் தற்பொழுது பார்த்தீர்களா என்றால், நான் நின்று கொண்டிருக்கும் மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் வந்து மொத்தம் 6 வங்கிகளுடைய ஏடிஎம் மையங்கள் உள்ளன. இந்த 6 வங்கிகள் ஏடிஎம்களில் ஒரே ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் மையம் மட்டுமே செயல்பட்டு வருகின்றது. மேலும் இன்று காலை இந்த ஏடிஎம் மையம் திறக்கப்பட்ட காலை 9 மணியிலிருந்தே வந்து தற்பொழுது அதிக அளவில் மக்கள் வர தொடங்கியுள்ளனர். ஆரம்பத்தில் வந்து இந்த அறிவிப்பு வெளியான பிறகு 100 ரூபாய் தாள்கள் மட்டுமே வந்து ஏடிஎம் மையங்களில் கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் அதன் பிறகு வந்து 2000 தாள்கள், புதிய அச்சிடப்பட்ட 2000 ரூபாய் தாள் வந்து ஏடிஎம் மையங்களில் வந்து பெறப்படுகிறது. மேலும் அந்த 2000 தாள்கள் வந்த பிறகு வந்து 100 ரூபாய் தாள்களை வந்து அந்த ஏடிஎம் மையங்களில் எடுப்பது வந்து மிக ஒரு சிரமமான காரியமாக இருந்து வருகிறது. பெரும்பாலான ஏடிஎம் மையங்களில் வந்து 2000 ரூபாய் தாள்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான சில்லறை வந்து மக்கள் பெறுவதற்கு மிகுந்த சிரமம் படுகின்றனர். மேலும் வந்து ஒரு சில வங்கிகளில் 2500 ரூபாய் வந்து எடுக்கப்படுகின்றது. அதை சில்லறைகளுக்காக மக்கள் வந்து 1900 ரூபாய் ஒரு முறையும் 600 ரூபாயாக ஒரு முறையும் வந்து 100 ரூபாய் சில்லறைக்காக எடுத்து வருகின்றனர். மேலும் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கும் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க நின்று கொண்டிருக்கும் ஒரு வாடிக்கையாளரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, அதாவது இந்த அறிவிப்பு வெளியாகி 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னையோட 1 மாதம் ஆகுது. இந்த பணத்தட்டுப்பாடு இன்னும் எப்படி இருக்கு? நீங்க இதை வந்து சரியாயிடுச்சா உங்களுக்கு? அதே மாதிரி தான் சார் இருக்குது. இப்போ காலையிலேருந்து நாங்கள் 4 ஏடிஎம் போனோம், எதுலேயுமே பணம் இல்லை. இது ஒன்றில் தான் இருக்குது. இப்போ நானும் தம்பியும் 2 நேரம் 1/2 மணி நேரம் அலைஞ்சிட்டு வரோம் நேற்றுலேருந்து. சரி, அதாவது இந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த 100 ரூபாய் அந்த தட்டுப்பாடு வந்து இப்போ உங்களுக்கு இருக்கா, இல்லை இந்த 2000 ரூபாய் தாள்களுக்கான சில்லறை உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்குதா? அதை விட கூடவே தான் இருக்குது. இன்னும் 100 ரூபா பிரச்சனை யார்கிட்டையுமே வரல. யாருமே 2000 ரூபா தாள் தான் வச்சுருக்காங்க. 100 ரூபா தாள் யார்கிட்டையுமே இல்லை. சார் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இப்போ நீங்கள் இந்த ஏடிஎம் மையத்தில் எவ்வளோ நேரம் நின்றுருக்கீங்க பணம் எடுக்க? இந்த 1 மாதம் ஆன பிறகும் உங்களுக்கான அதே நிலைமை நீடிக்குதா? ஆமாம், அதே மாதிரி எல்லாமே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏடிஎம் கிராஸ் பண்ணி தான் வரேன். நானே ஊர்லேருந்து கிளம்பி வரேன். இங்கே தான் பணம் கொஞ்சம் எடுக்க வந்திருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு நல்லது நடக்குதுன்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சார் சொல்லுங்கள், அதாவது இந்த கருப்பு பணம் ஒழிப்பதற்கான இந்த முயற்சியில் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தற்போது தொடர்ச்சியாக நிலவிட்டு வருது. இந்த 100 ரூபாய் தாள்கள் 2000 ரூபாய் தாள்களுக்கான சில்லறை உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதா? தட்டுப்பாடாக தான். அதாவது அனிதா, தற்பொழுது புதிய 2000 ரூபாய் தாள்கள் வந்து வெளியிட்ட பிறகும் வந்து மதுரையை பொறுத்தவரை இங்குள்ள ஏடிஎம் மையங்களில் தினமும் தொடர்ச்சியாகவே வந்து இந்த மாதிரியான மக்கள் பணம் எடுப்பதற்காக மிக நீண்ட நேரம் காத்திருக்க கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலை நிலவி வருகிறது. 1 மாதம் கடந்த பிறகும் தற்பொழுது அதே நிலைமைதான் நீடித்து வருகிறது. அனிதா. வினோத், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. மேலும் தொடர்பில் இணைந்து பல தகவல்களை அளித்த கோவை ஷெர்லி, சேலம் ரியாஸ் மற்றும் திருச்சியிலிருந்து அருண்குமார், உங்கள் மூவருக்கும் நன்றி.